வணக்கம் சார். வணக்கம்மா. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும், அவர்கள் என்னென்ன கோவில்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக தனுசு ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல தான் சனி இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறது சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம மேலோட்டமாக சொல்லலாம். அதையும் கடந்து சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, ராசிநாதனான குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ராசிநாதனான குரு இது வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஒரு வகையில் இது நல்ல பலனை கொடுக்கும். 9ஆம் அதிபதியான சூரியனும் அதோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது எல்லாருக்கும் இந்த சிவராஜ யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத சொல்லிட்டே வந்தால் கூட, தனுசு ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த சிவராஜ யோகத்தால் நேரடியான பலன்கள் கிடைக்காது. ஆனால் மறைமுகமான சில பலன்கள் கிடைக்கும். இந்த பலன்களுக்கு இப்போ ரிசல்ட் கிடைக்காது, பிற்காலங்களில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உதாரணமாக பார்க்கலாம், இப்போ அரசியல் ரீதியாகவும் செல்வாக்கு பெற்றவர்களும் அரசாங்கத்தில் உயர் பொறுப்புகள்லையும் இருக்காங்கல்ல, இவர்களை சில சந்தித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா மற்றவர்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை நேரடியாக அனுபவிச்சிருவாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, உயர் பொறுப்பில் இருக்கிற யாரையாவது மீட் பண்ணி ஏதாவது சில விஷயங்கள் செஞ்சுக்கணும், இது போலனா நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கும், சில கமிட்மெண்ட் நிறைவேற்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இவங்களை பார்த்தா தான் காரியம் நடக்கணும்னா அவங்கள பார்க்குறதுக்கு நீண்ட காலமாக திட்டம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் எப்போதும் நடக்காமல் இருந்தது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும். அவங்க போய் சந்திச்சிருவாங்க, இவங்க நோக்கமும் நிறைவேறிடும். ஆனால் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுவே ஒரு வகையில் ப்ளஸ் தானே. சில பேரை பார்த்துட்டாலே நமக்கு யோகம் வந்துடும்ல. அப்படி பார்க்கும்போது குரு 8ஆம் இடத்தில் இருக்குது. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்னா, நேரடியான பலன் கிடைக்காம நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிகிட்டே இருக்கோம், சேமிப்புகள் ஒரு பக்கம் இவங்களுக்கு பெருகிக்கிட்டு இருக்கும். மறைமுகமான தனம் இவர்களுக்கு கிடைக்கும். மறைமுக தன வருவாய் அதிகமான நம்ம என்ன சொல்லுவோம், கணக்கில் வராத பணம் தானே எடுப்போம். ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே, அதுக்கு இவங்க ஒன்றும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் பலனடைந்தவர்கள் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களால தானே நமக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னு சொல்லிட்டு எதிர்பாராத வகையில் அவங்க ஏதாவது இவர்களுக்கு உதவி செய்வார்கள். இல்லைன்னா ஒரு கைமாறு செய்கிறது அப்படிங்கிறாங்கல்ல, அது இவர்களுக்கு ஒரு வகையில் பலனை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நகையில் முதலீடு செய்கிற அளவுக்கும் கிடைக்கலாம், அல்லது கடன்களை அடைச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் சேர்க்குற அளவுக்கு சில விஷயங்களாகவும் இருக்கலாம். இது போல் பார்க்கும்போது இவர்களுக்கு மறைமுகமாக ஒரு தன வருவாயும் சேமிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பையும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குகிற அளவுக்குமான ஒரு வாய்ப்பை இந்த சிவராஜ யோகம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தொட்டதெல்லாம் நட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஓரளவு உண்மைதான் என்றால் கூட சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 2ஆம் வீட்டை பார்வை செய்யறதுனால, அதாவது தனுசுக்கு 2ஆம் வீடான மகரத்தை பார்வை செய்கிறதுனால கண்டிப்பாக என்ன செலவு என்ன நெருக்கடி வருதோ அதுக்கேற்ப ஒரு வருவாயை அவர் கண்டிப்பாக கூடுதலாக கொடுத்தாகணும்ல. அப்போ சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, செலவை விட சற்று கூடுதலாக வரும். அது நமக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் இவர்களுக்கு மறைமுகமாக சிவராஜ யோகத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன். இது தனுசு ராசிக்கு. அடுத்தது பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, 4ஆம் இடத்துல சனி இருக்குது, 8ஆம் இடத்துல குரு இருக்குது, நான் இப்படி நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும், 9ஆம் இடத்துல கேது இருக்குன்னு சொல்கிறோம்ல. இது மூணுமே நெகட்டிவ் தன்மை தான். இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வேணாலும் வரலாம். அந்த கஷ்டத்தை நினச்சி கலங்கி உட்காந்துடாமல் அதையெல்லாம் ஒன்றுக்கும் எதிர்கொண்டு வெற்றி நடை போட்டு தாண்டி வர்றது இருக்குல்ல, இதுக்கான தைரியத்தையும் இதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குறவர் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அப்போது ஒரு அளவுக்கு அதிகமான தைரியத்தையும் எதையும் செஞ்சு முடிக்க முடியுங்கிற மன தைரியத்தையும் அதற்கான முயற்சியையும் எடுப்பதற்கு பக்கபலமாக அவர் இருக்கிறதுனால இவர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த சனிக்கிழமை தோறும் காலையில் 9 to 10 ராகு கால நேரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்வது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்த ராகுக்கு இது பயிற்சி வர வரைக்கும் அவங்க தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டு வரலாம். அது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் சனி இருக்குது. அதாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் போய் உட்காந்துன்னா உடல் நல்ல மாதிரி இருக்கால, உடலில் அப்பப்போ சிக்கல் வந்துக்கிட்டே தானே இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்ன அதை உடம்பு என்ன பண்ணால் கூட ஏதாவது ஒரு வகையில் ஒரு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி வேலைக்கு சாப்பிட முடிய மாட்டேங்குது, நல்ல பசி எடுத்து சாப்பிட்ணுங்கிற நேரத்தில் தான் முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு வேலை வந்துடுது. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் அந்த சனிக்கு குருவோட பார்வை
இப்போ நல்லா தெளிவாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கடந்த மாதம் கூட பார்த்திங்கன்னா கூடவே சுக்கிரன் இருந்ததுனால அந்த பார்வை வந்து பெரிய அளவுக்கு பலன் அளிச்சிருக்காது. இப்போ குருவோட பார்வை அந்த இடத்துல கிடைக்கிறது. அதுவும் வந்து குறிப்பாக பார்க்கும்போது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நிறைய பேர் வீடு மனைகள் வாங்குவதற்கான திட்டங்கள் என்ன போட்டிருக்காங்களோ அது வந்து அடுத்த சனி பயிற்சிக்குள்ளே அவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்குங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தும்போது வாகனங்களை வாங்குவதற்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். அதையும் அவங்க பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பல புது தொழில்களுக்கு பல ஆர்டர்கள் கிடைக்கும். பல விதமான ஒப்பந்தங்கள் அவர்கள் கையெழுத்திடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால அவங்க தைரியமாக பார்த்துக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்து சனி சிக்கலாக இருந்தால் கூட குருவோட பார்வை கிடைக்கிறதுனால அதை அவர் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவாருங்கிறனால அதை வந்து பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல பலன். ஒரு பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்துக்குரிய அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுற தைரியம் இருந்தால் கூட இப்போ என்ன நடக்கும்னா இந்த சனியோட 3ஆம் பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகள் நமக்கு உருவாக்கிட்டே இருக்கும். ஒன்று, நம்மளை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சாங்கன்னா நமக்கு கீழே உள்ளவர்களை பயன்படுத்தி அவங்கள நம்ம கட்டுப்படுத்தி முழுமையாக வேலை பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தன் பண்ணுற கோளாறு வேணும்னு பண்ணுறது கூட இல்லை, தப்பி தவறி நடக்கக்கூடிய ஒரு கோளாறு வந்து நமக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு பக்கமாக நம்ம யாருக்காவது ஒருத்தவங்க செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு போகணும்னு முடிவு பண்ணால் நமக்கு மேலே உள்ளவன் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத தெளிவாக சொல்ல மாட்டான். எல்லாம் செஞ்சு முடித்தா உன்னை யார் அதுக்குள்ளே அந்த வேலையை செய்ய சொன்னது, அதோட முன்னாடி அதுக்கு இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் என்னங்க நீங்கள் ஏற்கனவே சொன்னது இந்த மாதிரி சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ இந்த 2-3 வேலை இருக்குது, இந்த வேலையை எதை நான் முதல்ல செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று என்ன கேட்டு தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி பேசுவான். அதுபோல் வேலை செய்கிற இடத்துல மேலே உள்ளவர்கள் கீழே உள்ளவர்கள் இவங்க 2 பேராலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து மேல் வயிறு சம்மந்தப்பட்டது இந்த கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம். இந்த நெருக்கடிகள்லாம் கிளியர் ஆகிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி மாதத்தோட முதல் 2 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது எல்லா ராசிகளுக்கும் முக்கியம். அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் வீடு. ராசிக்கு 7ஆம் இடத்துல நம்ம மாத தொடக்கத்தில் புதன் இருந்தால் கூட 23ஆம் தேதிக்கு பிறகு வக்கர நிவர்த்தியெல்லாம் முடிஞ்சு அவரோட ஆட்டம் அடங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிருவார். இப்போ பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறது அவ்வளோ ரொம்ப சிறப்பு இல்லை. கூட ஒய்ஃபு அல்லது நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 அர்த்தத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. டபுள் மீனிங்னா அந்த இடத்துல அருவருப்பாக நினைக்கக்கூடாது. என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முடித்த பிறகு இதை ஏன் செய்வீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அது மாதிரி எதையுமே தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு, தெளிவாக முடிவெடுக்க முடியாத அளவுக்கு நல்லா தெளிவாக நம்மளை குழப்பி விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்லாதனால நம்ம ஒன்றுத்துலையும் அவஸ்தை நமக்கு தான் வந்து சேர்ந்துட்டுருக்கோங்கள. இதுதான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். அது ஒரு 23ஆம் தேதிக்கு அப்புறம் மாறி போய்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அடுத்தது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து எந்த வகையிலும் நன்மையை கொடுக்காது. மனசில் பார்த்திங்கன்னா ஒரு வெறுமையையும் விரக்தியை தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தந்தையார் வழியிலையும் பார்க்கும்போது ஒரு நெருக்கடியை தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதோட போய் சுக்கிரனும் சேர்ந்துட்டு உட்காந்துருக்க. சுக்கிரனுங்கிறது தனுசு ராசிக்கு 6ஆம் இடம், இன்னொரு பக்கம் 11ஆம் இடம். 2த்துக்கும் உரிய கிரகம் 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கும் போது ஓகே, குருவுக்கு பெரிய அளவுக்கு 9ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் உட்காந்தா கூட அது வந்து அதுக்கு பகை வீடான சிம்மத்தில் உட்காந்துருக்கு சுக்கிரன். கூடவே பார்த்திங்கன்னா கேது வேற உட்காந்துருக்கு. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவுமே நடக்கவே நடக்காது. இதுவே ஒரு நெருக்கடியை கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பூ வியாபாரம் செய்கிறவங்க, நறுமண பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தோட முதல் ஒரு அந்த 15 நாள் வந்து கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆடி மாதம் தள்ளுபடி கோயில் விசேஷங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்கும். இந்த தொழிலில் ஈடுபட்டால் கூட இது என்னென்னா வர்ற வருவாயெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்லாக் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்டிங், இதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். இது எப்போ திரும்ப கிளியர் ஆகும்னா ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு வீக்குக்கு மேலே ஆடி மாதத்தோட அந்த முழுமையான பலனை வந்து வாங்குகிற கஸ்டமர்களுக்கும் மனநிறைவு கொடுக்கும், விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் மனநிறைவு கொடுக்கும். அதனால் ஆடி தள்ளுபடிங்கிறதும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே 50-50 தான். முதல் 15 நாளை விட்டுடணும்.
2வது 15 நாள் தான் 2 பேருக்குமே லாபத்தை கொடுப்போங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் இதை நம்ம ஒட்டு மொத்தமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் அடுத்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து சனிக்கிழமை காலையில் 9 to 10 அந்த ராகு கால நேரத்தில் காலபைரவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 நாள் கழித்து சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டுக்கு வந்துடுது. நீச்சம் பெற்ற சுக்கிரனாக இருந்தால் கூட அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் வந்து ஓரளவு நிறைவு கொடுத்துருங்கிறதுனால கவலைப்பட வேணாம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் போய் என்ன பண்ணால் விநாயகர் கோயிலில் ஒரு தேங்காய் உடைச்சி வழிபடுறாங்கல்ல, இந்த மாதிரி வழிபாடு செய்தாங்கன்னா அவங்களுக்கு மனசில் உள்ள சின்ன நெருக்கடிகள்லாம் அகலும். இதை மட்டும் இந்த மாதம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓரளவு அவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் பலன்லாம் கட் பண்ணிக்கிட்டு தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான பலன்களை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத பலன்கள் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.